எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு ரொம்ப என்ன பேசுகிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் நாயகமே சொன்ன மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய முக்கியமான படங்களில் அவரோட ரோல் ரொம்ப ஸ்பெஷல். அதில் இப்போது சமீபமாக சொல்லணும்னா டிராகனோட வெற்றியில் அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. தயாரிப்பாளர் திரு பி.எல். தேனப்பன் சார் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். இவரை பற்றின ஒரு கூடுதல் தகவல். பொதுவாக ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஃபிலிம் சேம்பரில் படம் புக் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பேர்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் தேனப்பன் சார் பேரை இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கவுன்சிலர்லாம். எனக்கு கண்டிப்பாக ஒரு நடிக்கணும்னு இருக்கேன். இதுக்கு பேசாமல் நிற்கலே ஆங்கர் பண்ணிக்கலாம். ஆங்கர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகு சாமியோட முகத்துக்காக தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் இதுக்கு மாதிரி எடுத்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். நம்ம சத்யஜித் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு பிரமாண ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த படம் வெற்றி பெறணும். வேண்டிய நன்றி. சில ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது இவங்க தொடர்ந்து நிறைய படங்களில் வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். டெஃபினெட்லி எனக்கு ரித்திகா அவங்கள நிறைய படங்களில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. லெவலில் ரொம்ப அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரித்திகா அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக ராஷ்டிரி இயக்குனர் திரு ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அக்பர் ஷா அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த முறை இதே போல பல படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவது நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக ராயக்கண்ணே சொன்ன லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அவரோட படங்கள் என்றைக்குமே ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ், ஒரு ரிப்பீட் வாட்ச், ஃபேமிலியோடு நம்ம போனால் மனசுக்கு ரொம்ப சாந்தமாக அழகுன்னு இருக்குன்ற மாதிரி பியூட்டிஃபுல் சினிமாஸ் கொடுத்த இயக்குனர் திரு ஏ.எல். விஜய் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்பர் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜகிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் எல்லாம் பண்ணேன். நம்ம படங்கள் நேஷ்னல் ராஜகிருஷ்ணன் சார் சொன்ன இந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ விஷிங் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு இன்னொரு லொக்கேஷன் இருக்காது சினிமாக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சில ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் எடிட் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்களோட தான் இன்ட்ரெஸ்டாக நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கடை நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அழகர் சார் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி பயணியர் அண்ட் நோ த மார்க்கெட்.
கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கடை சேர்த்துவாங்க. எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான். ஸோ அக்பர் சார் டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ. நவீன், சாரி நவீன், ஐ திங்க் மென்ஷன். நவீன் இஸ் அன் அமேசிங் ஆக்டர். நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங் ஆக்டர். வெல்கம் டு தமிழ் சினிமா ஒன்ஸ் மோர் அண்ட் குட் லக். Thank you so much, sir. Tamil Film Actor Producers Council Association General Secretary Thiruthi Shiva அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். தமிழ் சினிமாவின் சிறமகன் பாக்யராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையோர் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அக்பர் சார் ஒரு சும்மாவே ஒரு 5 ஆடிட்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிகிட்டு இருக்காரு. என்னோட எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் அவருக்கு இருக்குது. மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா கணக்கையும் எப்படி ஏறிட்டு போது எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகிறது தெரிஞ்சும் படம் எடுத்து வர்றாரு எப்படின்னு அதுவும் புரியல. ரொம்ப தைரியமான ஆசாமி அவர். அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காம இருந்தாங்க. அதை எப்படியோ அடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காரு. நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க. ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி. 11 திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல் ஒரு பெரிய வெற்றி அடையும் வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி வெல் ப்ரூவ்ட், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அவருக்கு தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய என்ட்ரி இந்த படம் கொடுக்கணும்னு ஐ விஷ். அவன் அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தின் விழா நாயகன், அவரை நம்பி சாங்கு தருவா நம்பி ஷூட்டிங் போயிடலாம். ரீதிகாடி முடிஞ்சிருவா நம்பி நமக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சச் ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி லவ்லி மியூசிக் டைரக்டர். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ரிவ்யூ மான்சர் ஆல்வேஸ். மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir. Producer and actor இந்த படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காங்க. ரியா ஹரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். All present media, thank you so much for coming. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கமிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராட். இன்றைக்கி தான் அவங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டியூபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வைக்கிற ஷார்ட்டில் அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். அவரோட டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்கள் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ ப்ளஸ் இருக்குது. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். he done a very good job. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கும் நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது வந்து ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினதில்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும், என்னோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார் சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துல எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது. செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, அடுத்தது வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், சாரி ஃபோட்டோஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு எனக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசணும்னா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்பில் இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ இதை சொல்கிறது தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கீங்க இந்த படத்தில். அன்கண்டிஷனல் லவ், அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்தில். நான் மேஜிக்னு சொல்கிறேன், சார் வேறு டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்கிறேன், ஒரு சோல் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினச்சாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி thriller and fully packed by heavy emotionally movie. So என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக்போன் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷனில் என் கூட நின்றுருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தை தேட்டர் போய் பாருங்கள் எல்லாருமே. May 16 படம் ரிலீஸ் ஆக போது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது
இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீயாஹரி அவர்களுக்கு. அந்த அழகர் எப்படி வந்து ரொம்ப பரபரப்பாக நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாத்தையும் ஈர்ப்பாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த அழகரும் ரொம்ப ஸ்பெஷல். அல்லது திரைப்படத்தை அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. சுஷ்மா சீனிவாசன் GN அழகர் சுவாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கதிரேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர். எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் கண்ணை கலைமாட்டை கொடுத்தாரோ அதே கண்ணானை கண்ணை கொடுத்தீங்க. இந்த படம் பெரிய வெற்றி எடுத்தது. என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் சாங் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கீங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோ பற்றி பேசுகிறேன். நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவர் இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமைசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த கேரக்டருக்கு அவங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர் இன் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் co-stars everybody. And of course டைரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ராகேஷ். ஐ திங்க் டன் அ வண்டர்ஃபுல். அண்ட் வந்து என்னென்னா இட் டிபெண்ட்ஸ் எந்த ஸ்கூல்லேருந்து வராதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து சுதர்சி சார்ட்டேருந்து வந்திருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் பண்ணி டைரக்டராக இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரும் சரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் வெரி வெல் டன் கார்த்திக். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பெஷலி தேங்க் மிஸ்டர் அக்பர் and his children for inviting me for this lovely function. Thank you very much and I wish the team the best. Thank you so much sir. அடுத்ததாக இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டே. 11 திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது. இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், செவியிலே செந்தியன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பெற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு 3வது மகுடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much sir. அடுத்ததாக